Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா RRB Group D exam December 2025க்குள்ள நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்த NTPC 2025க்கான நோட்டிபிகேஷன் அக்டோபர் 2025ல நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி Group D க்கான நோட்டிபிகேஷன் டிசம்பர் 2025 இல்லனா ஜனவரி 2026ல குரூப் டி கான நோட்டிபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதே மாதிரி பாத்தீங்கன்னா SSC 2026ல MTS, CGL, CHSL, GD, SSC கான செலக்ஷன் போஸ்டோட நோட்டிபிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்ப அடுத்தடுத்து ரயில்வேல இருந்தும் SSCல இருந்தும் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்றாங்க. வந்த நோட்டிபிகேஷனுக்கான எக்ஸாம்ஸும் வச்சிட்டு இருக்காங்க. வந்த எக்ஸாம்ஸுக்கான ரிசல்ட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்டர்டே கூட பாத்தீங்கன்னா RPF SI கான ஃபைனல் ரிசல்ட் வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இதே மாதிரி கூடிய சீக்கிரத்துல NTPC கிராஜுவேட் CBT 1க்கான ரிசல்ட் வந்து நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா CBT 2க்கான டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருவாங்க. சோ அதனால நீங்க CBT 2க்கு வந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. CBT 1 முடிச்ச ஸ்டூடெண்ட் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணாம CBT 2க்கு வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கு நான் நோட்டிபிகேஷன் வந்த பிறகுதான் படிப்பேன் அப்படின்னு இருக்காம இப்ப இருந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப சிலபஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா SSCல வந்து இங்கிலீஷ், மேத்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ். ரயில்வே பொறுத்த வரைக்கும் சிலபஸ் பாத்தீங்கன்னா மேத்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ். நீங்க SSC படிச்சீங்கன்னா ரயில்வேக்குன்னு தனியா படிக்க வேண்டாம். ஏன்னா SSCல வந்து இங்கிலீஷ் இருக்கும், ரயில்வேல வந்து இங்கிலீஷ் கிடையாது. அவ்வளவுதான் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்ப பேங்க் எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல வந்து சிலபஸ் இங்கிலீஷ், மேத்ஸ், ரீசனிங். இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிலிம்ஸுக்கு. மெயின்ஸுக்கு இது கூட என்ன வரும்னா இந்த இங்கிலீஷ், மேத்ஸ், ரீசனிங் கூட கரண்ட் அஃபேர் பிளஸ் பேங்கிங் அவேர்னஸ் வரும். ஓகே, சோ நீங்க எந்த எக்ஸாம் படிக்க போறீங்களோ அதுக்கான சிலபஸ் என்ன, எங்க இருந்து படிக்க ஆரம்பிக்கணும், அதோட எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, இதுல பிரிலிம்ஸ்ல செலக்ட் ஆகுறதுக்கு என்ன பண்ணணும், CBT 1ல செலக்ட் ஆகுறதுக்கு என்னென்ன படிக்கணும், CBT 2க்கு என்னென்ன படிக்கணும், கரண்ட் அஃபேரை நம்ம வந்து டெய்லி பேசிஸ்ல படிக்கணும். இந்த மாதிரி ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க இப்போ ஒரு பிகினரா இருக்கீங்க, லாஸ்ட் டைம் வந்து NTPC எக்ஸாம் அப்ளை பண்ணாம விட்டுருப்பீங்க, இல்ல அந்த NTPC எக்ஸாம் வந்து எழுதிருப்பீங்க, இல்லனா அந்த எக்ஸாம்ல பிரிலிம்ஸ் வந்து நல்லா பண்ணிருக்க மாட்டீங்க. CBT 1 வந்து சோ மேபி அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டா இருந்திருக்கும். ஒரு 40 கொஸ்டின் தான் மேம் போட்டிருக்கேன், 50 தான் போட்டிருக்கேன். சோ நான் அடுத்த எக்ஸாம் வந்து இந்த எக்ஸாம்ல பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாமே கரெக்ட் பண்ணணும். ஏன்னா இந்த டைம் கிராஜுவேட் எக்ஸாம் எழுத போனவங்களா இருக்கட்டும், இல்ல அண்டர் கிராஜுவேட் எழுத போனவங்களா இருக்கட்டும், சோ எல்லாருமே பண்ண மிஸ்டேக் என்னன்னா எல்லாருமே படிச்சிருக்காங்க, வீட்ல இருந்து டெஸ்ட் எடுக்கல. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் நடந்து முடிஞ்ச ரயில்வேயோட பேப்பரா இருக்கட்டும், இல்ல SSC படிக்கிறோம்னா SSCயோட பேப்பர், பேங்கிங் படிக்கிறோம்னா பேங்கிங்கோட பேப்பர், நடந்து முடிஞ்ச எக்ஸாமோட பேப்பர்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். சோ அதுல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே உட்கார்ந்து நம்ம சால்வ் பண்ணணும். அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாமே படிக்கணும். அப்ப இது வந்து 2வது ஸ்டெப். 3வது ஸ்டெப்ல என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸ் முடிச்சாச்சு, ஓரளவு பிராக்டிஸும் கொண்டு வந்தாச்சு, அதுக்கப்புறம் ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடணும். ஓகே, சோ இதுதான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் செலக்ட் ஆகுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி. இந்த 3 ஸ்டெப்பையும் நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா எந்த எக்ஸாம்னாலும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? நான் இப்பதான் மேம் புதுசா படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், வரக்கூடிய குரூப் டி எக்ஸாமுக்கும் நான் அப்ளை பண்ணிருக்கேன், இது வரைக்கும் படிக்க ஆரம்பிக்கல, MTS எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணிருக்கேன், படிக்க ஆரம்பிக்கல. சோ எனக்கு எங்க இருந்து படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல உங்களுக்கான பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஒரே கோர்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்காக எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். சோ விநாயகர் சதுர்த்திக்காக நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்குமே நம்ம ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். இனி வரக்கூடிய எக்ஸாமா இருக்கட்டும், இல்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய எக்ஸாமா இருக்கட்டும், நீங்க எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி நம்ம கோர்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த கிளாஸஸ் மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. இதுலயே உங்களுக்கு சிலபஸ், அதுக்கப்புறம் மெட்டீரியல்ஸ், வீக்லி டெஸ்ட், வீக்லி பிளான் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க, இல்ல காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, இப்பதான் 18 வயசு ஆகுது, காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா நம்மளோட இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு எந்த டைம் கிடைக்குமோ அந்த டைம்ல நீங்க வந்து படிச்சுக்கலாம். இதுல எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ எல்லா கிளாஸா இருக்கட்டும், டெஸ்டா இருக்கட்டும், மெட்டீரியல்ஸா இருக்கட்டும், எல்லாமே இதுல ப்ரொவைட் பண்ணிருப்போம். சோ இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இன்னைக்கு ஆஃபர்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 2500 நீங்க பே பண்ண வேண்டாம், 1899 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா 25/8/2025 3 டேஸா நாம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். சோ 27/8/2025 இன்னைக்கு நைட் 12 o'clock இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஓகே, நீங்க வந்து எல்லாமே படிக்கணும், எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, SSCக்கு கீழே வரக்கூடிய CGL, CHSL இருக்கட்டும், இல்ல ரயில்வேக்கு கீழே வரக்கூடிய எக்ஸாம்ஸ், பேங்க் PO அண்ட் கிளர்க் எக்ஸாம்ஸ், எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எல்லா எக்ஸாமுக்குமான கிளாஸஸும் இந்த ஒரு கோர்ஸ்ல உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம்.
தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு வந்து கிளாஸஸ் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி வீக்லி டெஸ்ட், வீக்லி பிளான் எல்லாமே இந்த கோர்ஸ்லயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதுல இருக்கும். வேற புக்ஸ் எதுவுமே நீங்க வந்து வாங்க வேண்டாம். இந்த கோர்ஸ்ல இருக்கிறது மட்டும் படிச்சாலே எந்த எக்ஸாம்னாலும் உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி இன்னொரு 2 வீக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ்ல நம்ம லைவ் கிளாஸும் கொண்டு போக போறோம். நீங்க லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணாலும் அந்த கிளாஸஸுமே நம்ம ஆப்ல ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆகிரும். ஓகே, உங்க கையில ஒரு மொபைல் போன் அப்படி இல்லைன்னா லேப்டாப் இருந்தாலே இந்த கிளாஸஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, சோ நீங்க 1899 தான் பே பண்ண போறீங்க. உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே இதுல கவர் பண்ணிடுவோம். இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ், 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ். ஓகேவா? சோ எல்லாமே இதுல கவர் ஆகிரும். அதே மாதிரி என்டிபிசி சிபிடி 2க்கு நான் டெஸ்ட் எடுக்கணும் மேம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் என்டிபிசிக்கான டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 399. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். மற்ற நாட்கள்ல நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து 599 வரும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு டெஸ்ட் வந்து கொடுத்திருப்போம். அதே மாதிரி இந்த வார சாட்டர்டே பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கண்டக்ட் பண்றோம். குரூப் டி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னைக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்க்கான ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 699. கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ். நீங்க எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி, கரண்ட் அஃபேருங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப பேங்கிங் படிக்கிறீங்க அப்படின்னா பேங்கிங் ஸ்டூடெண்ட்டுக்கு ஜெனரல் அவேர்னஸ்ங்கிறது தனியா கிடையாது. கரண்ட் அஃபேர் தான் ஜெனரல் அவேர்னஸே. லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர், அதுல கவர் ஆகக்கூடிய பேங்கிங் அவேர்னஸும் ஸ்டாட்டிக் ஜிகேயும் படிச்சாலே அவங்களுக்கு ஜெனரல் அவேர்னஸ் வந்து கவர் ஆகிரும். அது மாதிரி ரயில்வே படிக்கிறீங்க அப்படின்னா என்டிபிசி எடுத்துக்கிட்டோம்னா 40 கொஸ்டின் வருதுன்னா 40ல கரண்ட் அஃபேர்ல மட்டுமே பாத்தீங்கன்னா 15 கொஸ்டினுக்கு மேல வரும். மினிமம் 15, மேக்சிமம் 18 கொஸ்டின் வரைக்கும் வரும். அப்போ இந்த கரண்ட் அஃபேர் எப்படி படிக்கணும்? டெய்லி பேசிஸ்ல நீங்க படிக்கணும். சோ அதனாலதான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பண்ணிருக்கோம்னா டெய்லி, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு 27/8/2025னா இன்னைக்குள்ள கரண்ட் அஃபேர் எல்லாத்தையுமே, எல்லா நியூஸ் பேப்பரையும் அனலைஸ் பண்ணி அந்த கரண்ட் அஃபேர் எல்லாத்தையுமே எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்களோ அந்த எம்சிக்யூ ஃபார்மட்ல ஒரு நாளைக்கு 25 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்திருப்போம். ஓகேவா? அந்த நியூஸ அப்படியே எக்ஸாம்ல எப்படி எல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கோ அதே மாதிரி தொகுத்து கரண்ட் அஃபேர் பிளஸ் ஸ்டாட்டிக் ஜிகே ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகே, சோ இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 399. லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஒன்ஸ் நீங்க கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா சோ டெய்லி நியூஸ் பேப்பர் எதுவுமே ரீட் பண்ண வேண்டாம். எல்லா நியூஸையுமே டெய்லி பேசிஸ்ல உங்களுக்கு எம்சிக்யூ ஃபார்மட்ல கொடுத்துருவோம். சோ டெய்லி ஒரு 15 நிமிஷம் இல்லைன்னா 30 நிமிஷம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணா டெய்லி கரண்ட் அஃபேர் வந்து படிச்சிடலாம். லாஸ்டா உட்காந்து 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர், 1 இயரோட கரண்ட் அஃபேர்னு நீங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டாம். ஓகேவா? சோ இதோட ஃபீஸ் வந்து 399. ஒன்ஸ் நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா எல்லா டேஸோட கரண்ட் அஃபேரும் உங்களுக்கு வந்துடும். அடுத்து இங்கிலீஷ்கான A to Z சீரிஸ். இப்போ நீங்க எஸ்எஸ்சியோட எம்டிஎஸ் படிக்கலாம். எஸ்எஸ்சி படிச்சாலும் இங்கிலீஷ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேங்கிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் இங்கிலீஷ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இங்கிலீஷ்ல நம்மளோட ஸ்கோரை நம்ம ஹையா வச்சுட்டோம் அப்படின்னா பேங்க் எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா பேங்கிங் படிக்கிறதுல ஒரு 75% ஸ்டூடெண்ட் வந்து மேக்ஸ் ரீசனிங் நல்லா பண்ணிருவாங்க. அவங்க பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அந்த சப்ஜெக்டை எடுத்து கூட பார்க்க மாட்டாங்க நிறைய பேர். அதுல வந்து எப்படி கிராமர் இருக்கு, எப்படி ஒக்காபுலரி இருக்கு, எப்படி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கு, அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. சோ அந்த இங்கிலீஷ் சப்ஜெக்டையும் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா மெயின்ஸ்ல நல்ல ஸ்கோர் வந்து வாங்கி கிளியர் பண்ணிடுவாங்க. அதே மாதிரிதான் எஸ்எஸ்சிலையும் எம்டிஎஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து இங்கிலீஷ், ஓகே, இங்கிலீஷும் ஜெனரல் அவேர்னஸும் இதுல எடுக்கிற மார்க்கை வச்சுதான் ஃபைனல் செலக்ஷன் இருக்கு. அப்ப அந்த இங்கிலீஷ்ல நல்ல மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா எம்டிஎஸ்ஆ இருக்கட்டும், சிஜிஎல் இருக்கட்டும், ஏன்னா நிறைய பேர் இந்த சப்ஜெக்ட் வந்து தொடவே மாட்டாங்க. ஏன்னா அது வந்து மேக்ஸ் மாதிரி இன்ட்ரெஸ்டா இருக்காது. ஏன்னா அதுல நிறைய வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் மனப்பாடம் பண்ணணும், ஒகாபுலரியோட மீனிங் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும், கொஞ்சம் படிக்கிற மாதிரியே இருக்காது. இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மேக்ஸ் வந்து போட 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 ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஆனா இங்கிலீஷ்ல அந்த இன்ட்ரெஸ்ட் வராது. ஆனா அந்த இன்ட்ரெஸ்டுக்கு வர்ற மாதிரி ரொம்ப சிம்பிளா இங்கிலீஷும் உங்களுக்கு டீச் பண்ணிருப்போம். சப்போஸ் நீங்க இங்கிலீஷ்ல வீக்கா இருக்கீங்க அப்படின்னா இங்கிலீஷ்கான இந்த A to Z சீரீஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 599. அடுத்து குரூப் டிக்கு 2 மாசத்துக்கிட்ட தான் டைம் இருக்கு. டிசம்பர் 2025க்குள்ள உங்களுக்கு எக்ஸாம் வந்துரும். சோ அதுக்கு முன்னாடியேனாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, சோ நம்ம வந்து மேக்சிமம் மினிமம் அக்டோபர், மேக்சிமம் நவம்பருக்குள்ள குரூப் டி எக்ஸாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கோர்ட் கேஸ் வந்து அடுத்த ஹியரிங் வந்து செப்டம்பர் 1ல சொல்லிருக்காங்க. ஓகே, சோ இதுல மேபி அடுத்த ஹியரிங் கொடுக்கலாம், இல்ல ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுக்கலாம். ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த அடுத்த நாளே ரயில்வேல இருந்து எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிருவாங்க, சிட்டி இன்டிமேஷன் வந்துரும், ஹால் டிக்கெட் வந்துரும், நம்ம எக்ஸாம் எழுத தான் போகணும். இந்த டைம்ல நான் டெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இன்னைக்கு ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்கன்னா 399. அடுத்து எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு நான் டெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் எம்டிஎஸ் ஓட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸும் உங்களுக்கு 399 தான். ஓகே, சோ இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த ஆஃபர் பிரைஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம்.
இந்த ஆஃபர் வந்து 27/8/2025 இன்னைக்கு நைட்டு 12 o'clock உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகே, இதுல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு நீங்க ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. இல்ல என்டிபிசி டெஸ்ட் அப்படின்னா ஐ வாண்ட் என்டிபிசி டெஸ்ட், குரூப் டி டெஸ்ட்னா ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க. எம்டிஎஸ் டெஸ்ட் அப்படின்னா ஐ வாண்ட் எம்டிஎஸ் டெஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படின்னா 1899 பே பண்ணுங்க. நீங்க ஆப்ல போய் டைரக்டா பே பண்ண வேண்டாம். ஓகே, சோ நீங்க டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க கொடுக்குற ஜிபே நம்பருக்கு இந்த ஆஃபர் பிரைஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். மற்ற நாட்கள்ல நீங்க ஜாயின் பண்ணும்போது ஃபீஸ் வந்து 2500 இருக்கும். ஓகே, தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். சோ உங்க சைட்ல இருந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கணும். ஓகேவா, சோ நம்ம கொடுத்திருக்க பிளான் படி டெய்லி நீங்க படிச்சுட்டே வரணும். அப்படி படிச்சுட்டே வந்துட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா காலேஜ் முடிச்ச பிறகா இருக்கட்டும், இல்ல காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதா இருக்கட்டும், காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கணும்னு அவங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் வரும். ஆனா எங்க இருந்து படிக்கணும், என்ன புக்கு படிக்கணும், என்ன கிளாஸ் அட்டன் பண்ணணும், என்ன மாதிரி பண்ணணும்ங்க கூடிய ஒரு ஐடியாவே கிடைக்காது. சோ அந்த மாதிரி யாராவது உங்க சர்க்கிள்ல இருக்காங்க, அவங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் பத்தின அவேர்னஸ் தெரியாம இருக்காங்கன்னா அவங்களுக்கும் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க. நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பரையும் சென்ட் பண்ணுங்க. ஓகேவா, ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் வரைக்கும் எனக்கு தெரியாம போயிருச்சு, இதுதான் சிலபஸ்ன்னு கூட எனக்கு தெரியாது, இந்த எக்ஸாம்ஸுக்கு எழுதுனா இந்தந்த ஜாபுக்கு போகுங்கிறது கூட எனக்கு தெரியாது மேம் அப்படின்னு சொல்லும் போது என்ன தோணும்னா அவங்களுக்கு படிக்கிறதுக்கான ஆர்வம் இருக்கும், பட் என்ன மெட்டீரியல் கலெக்ட் பண்ணி படிக்கணுங்கிறது தெரியாம இருந்திருக்கு. ஓகேவா, ஏன்னா இப்ப எல்லார் கையிலயுமே யூடியூப் இருக்கு, எல்லார் கையிலயுமே மொபைல் போன் இருக்கு, அதுல யூடியூப் இருக்கு. அந்த யூடியூப்ல பாத்தீங்கன்னா நம்ம நல்ல விஷயம் சொல்றோம் அப்படின்னா நல்ல விஷயம் போய் மக்களுக்கு சேர்றதுக்கு ரொம்ப டிலே ஆகுது. அதே இது ஏதாவது ஒண்ணு நெகட்டிவா நடந்துருச்சு யூடியூப்ல அப்படின்னா அது வந்து ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகிறது, அது வந்து ஈஸியா வைரல் ஆகிறது. அதே படிக்கிறது விஷயமா யாரு வீடியோ போட்டாலும் சரி அது ட்ரெண்டிங் ஆகவும் மாட்டேங்குது. இப்போ நம்ம ஒரு மேக்ஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணி யூடியூப்ல கொடுக்குறோம் அப்படின்னா படிக்கிற பசங்க மட்டும் தான் அந்த வீடியோ பாக்குறாங்க. அதே ஒரு பொழுதுபோக்கு வீடியோவா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது ஒரு இதா கொடுக்குறாங்கன்னா அந்த வீடியோவுக்கு அதிகமான அளவு பாக்குறாங்க. சோ நம்ம பாக்குற வீடியோல நமக்கு ஏதாவது யூஸ் இருக்கான்னு பாக்கணும். இப்ப நம்ம படிக்கிற வீடியோ பாக்குறோம், இன்னைக்கு நேத்து கூட பாத்தீங்கன்னா எம்டிஎஸ்க்கு உங்களுக்கு கிராமர் எல்லாமே சொல்லி கொடுத்திருந்தோம். அப்ப அந்த மாதிரி நீங்க வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு எக்ஸாம் ரிலேட்டடா வரும்போது பார்க்கும்போது நமக்கு பெனிஃபிட் இருக்கு. ஓகே, அதே இது தேவையில்லாம சில வீடியோஸ் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க யூடியூப்ல, சிலது வந்து டைம் பாஸுக்காக எடுத்து போடுற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி இதுல பார்க்கும்போது நமக்கு அதுல வந்து டைம் வேஸ்ட் தான், அப்படிதானே? சோ ரிலாக்ஸேஷனுக்கு பார்க்கலாம், காமெடி வீடியோஸ் பார்க்கலாம், பாட்டு கேட்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனா முழு நேரமும் உட்கார்ந்து தேவையில்லாத ஷார்ட்ஸ் பாக்குறது, இன்ஸ்டாகிராமுக்குள்ள போறது, நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருங்களேன், காலையில இருந்து நைட் வரைக்கும் யூடியூபோட ஷார்ட்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு எண்டே கிடையாது. அவ்வளோ ஷார்ட்ஸ் யூடியூப்ல வந்துகிட்டே இருக்கும். நீங்க 24 hours உட்கார்ந்து ஸ்க்ரோல் பண்ணுங்க, அந்த நாளே முடிஞ்சாலும் யூடியூப்ல அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த ஷார்ட்ஸ் முடியாது, இன்ஸ்டால அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த ரீல்ஸும் முடியாது. அவ்வளவு இருக்கு அதுக்குள்ள. ஓகேவா, ஆனா அதுக்குள்ள போய் நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னா திருப்பி வர்றது கஷ்டம். ஏன்னா நமக்கு வந்து அது இழுக்கும். அப்படியே அந்த 18-20 வயசுல இருக்கக்கூடிய பசங்களை அந்த ஷார்ட்ஸ் பாக்குறதா இருக்கட்டும், சேட் பண்றதா இருக்கட்டும், வாட்ஸ்அப்ல சேட் பண்றது, அன்னோன் நம்பர் கூட உட்காந்து சேட் பண்றது, இது எல்லாமே அந்த 20-22 வயசுல வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் 18 வயசுல. ஆனா பின்னாடி லைஃபுக்கு அது செட் ஆகாது. ஓகேவா, சோ அதனால இப்பவே உங்க ஃபியூச்சருக்கு என்ன தேவையோ அதை வந்து படிக்க ஆரம்பிங்க. முன்னாடி மாதிரி புக் எல்லாம் கலெக்ட் பண்ணணும், ரொம்ப தூரம் போய் டிராவல் பண்ணி கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணி தான் நம்ம வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப ஆன்லைன்ல எல்லாமே வந்துருச்சு. சோ அதுவும் பாத்தீங்கன்னா நீங்க 1899 தான் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு நீங்க பே பண்ண போறீங்க. எல்லா மெட்டீரியலு, கிளாஸஸ், வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட், வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா, சோ அதனால இந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ நீங்க உட்கார்ந்து நம்ம கொடுத்திருக்க பிளான படிச்சீங்கனாலே போதும். யாரா இருந்தாலும் சரி, நீங்க வந்து டாப்பரா இருந்தாலும் சரி, ஈஸியா பிக்கப் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, 0 லெவல்ல இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா எல்லாருக்குமே கிடைக்கக்கூடியது ஃபைனலா ரிசல்ட் வந்து சக்சஸ் தான் கிடைக்கும். ஓகேவா, நீங்க இப்படி டேலண்டா இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் கிடையாது. உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா ஹார்ட் ஒர்க் போடணும், கன்சிஸ்டன்டா படிக்கணும். இது ரெண்டையும் நீங்க கொடுக்க தயாரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது சக்சஸ். ஓகேவா, சோ கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் ஒரே நாள்ல படிச்சு முடிக்க முடியுமா மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கிறத ஒரே நாள்ல முடிக்க முடியாது. அதுக்காக தான் ஸ்டூடெண்ட் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக வீக்லி பிளானா பெர்ஃபெக்டா ப்ரொவைட் பண்ணி, அப்படியே வீக்லி பிளான் இந்த வாரம் இவ்வளவுதான் படிக்கணும், அடுத்த வாரம் நீ இவ்வளவுதான் படிக்கணும், அதுக்கு அடுத்த வாரம் இவ்வளவுதான் படிக்கணும், அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் மொத்தமா டெஸ்ட் எழுதணும். சோ இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் எங்க கத்துக்கிட்டதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா சாப்டர் டெஸ்ட் வைப்பாங்க, அதுக்கப்புறம் என்ன வைப்பாங்க, செக்ஷன் சாப்டர் டெஸ்ட்டுக்கு அப்புறம் மிட் டர்ம் டெஸ்ட் வைப்பாங்க, மிட் டர்ம் டெஸ்ட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிளாஸ்ல அப்பப்போ டெஸ்ட் நடக்கும், காலாண்டு அரையாண்டு நடக்கும்.
காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் இதைத்தான் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றேன். டெய்லி படிக்கிறத கிளாஸ் டெஸ்ட் மாதிரி ஒவ்வொரு டாபிக்கா டெஸ்ட் எழுதுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் வார கடைசியில உட்காந்து மொத்தமா ஒரு டெஸ்ட் எழுதுங்க. அதுக்கப்புறம் மாச கடைசியில உட்காந்து எல்லாத்தையும் டெஸ்ட் எழுதுங்க. எல்லா சிலபஸையும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ரிவிஷன் எடுங்க. நமக்கு திருப்புதல் தேர்வு வைப்பாங்க இல்லையா, அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் ரிவிஷன் எடுங்க. படிச்சுக்கிட்டே இருக்கேன்னு எல்லாரும் கிண்டல் பண்ணதான் செய்வாங்க. ஆனா இங்க படிச்சாதான் வேலை கிடைக்கும். ஓகேவா? சோ படிக்காம சும்மா உட்கார்ந்து மத்தவங்க கிண்டல் பண்றாங்கிறதுக்காக படிக்காமலே இருந்தோம், படிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. சொல்றவங்க ஒரு ஓரமா சொல்லிட்டே இருக்கட்டும். நாம படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் வந்து சூப்பரா இருக்கும். நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கலாம். அதனால படிங்க. படிக்கிறது எப்பவுமே வேஸ்ட் ஆகாது. சோ படிக்கிறவங்களோட லைஃப் ரொம்ப சூப்பரா இருக்கும். படிச்சோம் அப்படின்னா நல்ல நிலைமைக்கு போகலாம். ஓகே. சோ நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் டிகிரி நான் படிச்சு முடிச்சிட்டேன், எனக்கு வந்து ஒண்ணுமே கிடைக்கல. நீ இன்னும் படிக்கலன்னு அர்த்தம். டிகிரி முடிச்சோன்னே யாரும் கொண்டு வந்து வேலையை கொடுக்க மாட்டாங்க. அந்த வேலை பாக்குறதுக்கான ஸ்கில்ல வந்து நம்ம வளர்த்துக்கணும். அதுக்காக தான் பாத்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, நம்ம எந்த லெவல்ல இருக்கோம் பாக்குறதுக்கு. அப்ப இந்த டெஸ்ட் எல்லாம் நம்ம இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் தாங்கி இந்த எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்க அவங்க கொடுக்குற வேலை, அவங்க கொடுக்குற ட்ரைனிங், அதுக்கு வந்து நம்ம அடாப்ட் ஆயிடுவோம். ஓகேவா? சோ அதனால டிகிரி படிச்சுட்டேன், எனக்கு என்ன வேலை கிடைச்சிருக்கு, நான் படிச்சதெல்லாம் வேஸ்ட் அப்படிலாம் சொல்லக்கூடாது. டிகிரி முடிச்சாலும் அதுக்கடுத்து ஸ்கில்ல வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் வந்து இன்னும் சூப்பரா அமையும். ஓகேவா? அந்த ஸ்கில்ல வளர்த்துக்கோங்க. ஓகே. அதை வளர்க்காம சில பேர் சொல்லுவாங்க, டிகிரி படிச்சு என்ன பிரயோஜனம், இன்ஜினியரிங் படிச்சு என்ன பிரயோஜனம். அப்படிலாம் கிடையாது. ஸ்கில்ல வளர்க்காதவங்க அதே லெவல்ல அப்படியே ஸ்டாக்னண்டா அந்த இடத்துல தேங்கி நிப்பாங்க. நீங்க வந்து ஒரு ரிவர் மாதிரி இருக்கணும். ரிவர் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும். அடுத்து என்ன கிடைக்குது என்ன கிடைக்குதுன்னு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா லைஃப் வந்து சக்சஸ கொடுக்கும். அவ்வளவுதான். ஓகேவா? சோ அதனால நம்ம கோர்ஸுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். இந்த பேட்சஸ் எல்லாமே இப்ப நம்ம நியூவா ஸ்டார்ட் பண்ணிருக்கக்கூடிய பேட்சஸ். நீங்க எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் சரி, ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு எல்லாமே வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. டெஸ்ட் மட்டும் வேணும் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர் மட்டும்னா கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் கோர்ஸ், மேக்ஸ்னா மேக்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஆப்ல போய் பே பண்ணும்போது உங்களுக்கு நிறைய சார்ஜஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா வரும். அதுக்காக தான் டீமுக்கு மெசேஜ் பண்ணிட்டு நீங்க ஜிபே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கோர்ஸுக்கான அக்சஸ் கொடுத்துருவாங்க. அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே நீங்க பே பண்ண வேண்டாம். சோ ஜஸ்ட் இந்த ஆஃபர் பிரைஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. சோ திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். இந்த ஆஃபர் பத்தின இன்ஃபர்மேஷனை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.